Hi dear friends, welcome to Bug Free Infotech channel. In this video, we are going to discuss third chapter in computer applications. Chapter name is Introductions to Database Management Systems. We already discussed a few topics in these lessons. Let's see the remaining topics in this video. Now let's see ER model. ER model ஜென்ரலாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டேட்டா பேஸ்னுடைய கான்செப்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ER மாடலை யூஸ் பண்ணுவோம். இதில் கலெக்ஷன் ஆஃப் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த என்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு என்டிட்டிஸ்க்கும் இன்னொரு என்டிட்டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்ஷன்ஸ் இருக்கும் வித் சம் கண்டிஷன்ஸ் அண்ட் டிபெண்டன்சிஸில். லெட்ஸ் see the next topic, ER modeling basic concepts. The basic concept of ER model consists of three things. One, entity or entity type. Second one, attributes. Third one, relationship. These are the general concept. இந்த கான்செப்ட் தான் நமக்கு ஒரு ER டயக்ராமை கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த த்ரீ திங்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு கிரியேட் ER மாடல். லெட்ஸ் see the next topic, entity or entity type. என்டிட்டினா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு காமன் மேன் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னா அனிமேஷன்ஸ் எல்லாம் இருக்க ஆப்ஜெக்டை தான் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் எம்ப்ளாயி, ஹெச்ஆர், மேனேஜர்ஸ் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா என்டிட்டின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு என்டிட்டிஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஓன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஆட்ரிபியூட்ஸ்னால் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம படிப்போம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு என்டிட்டியும் பார்த்தீங்கன்னா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரெக்டாங்குலர் ஷேப்ஸில் நம்ம ஒவ்வொரு என்டிட்டியும் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எம்ப்ளாயின்றது ஒரு என்டிட்டினா ஸோ அதை நம்ம ரெக்டாங்கிளில் ரெப்ரசன்ட் பண்ணோம். அதேமாதிரி மேனேஜர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு என்டிட்டி, ஸோ அதை நம்ம ரெக்டாங்கிளில் ரெப்ரசன்ட் பண்ணணும். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் என்டிட்டி ஆர் என்டிட்டி டைப். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் என்டிட்டி. தேர் இஸ் த்ரீ டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ். லெட்ஸ் see the first type, ஸ்ட்ராங் என்டிட்டி. ஸ்ட்ராங் என்டிட்டின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ்லையோ இல்லை ஸ்கீமாவிலையோ என்டிட்டின்றது எந்த ஒரு என்டிட்டியும் டிபெண்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அதுதான் ஸ்ட்ராங் என்டிட்டின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ராங் என்டிட்டின்றது பார்த்தீங்கன்னா பிரைமரி கீயோட இருக்கும். பிரைமரி கீனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் யூனிக்கலி ஐடென்டிஃபை த ரெக்கார்ட்ஸ். அதாவது ஒரு ரெக்கார்டில் டூப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ண விடாது. எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் பாருங்கள், இந்த எம்ப்ளாயி. ஸோ இந்த எம்ப்ளாயின்றது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலரில் கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் a ஸ்ட்ராங் என்டிட்டிக்கான எக்ஸாம்பிள். ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ன்றது கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த ஸ்டூடெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் என்டிட்டியாக இருந்துச்சுன்னா அது ரெக்டாங்கிள், அதாவது சிங்கிள் ரெக்டாங்கிளில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி காமிப்போம் ஸ்ட்ராங் என்டிட்டியாக இருந்தால் மட்டும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் பார்த்தீங்கன்னா வீக் என்டிட்டி. ஸ்ட்ராங் என்டிட்டி மாதிரி கிடையாது. ஸோ இது இன்னொரு என்டிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைமரிக்கு எதுவுமே செட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங் என்டிட்டியில் இருக்க மாதிரி சிங்கிள் ரெக்டாங்கிள் இருக்காது. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ரெக்டாங்கிளில் வரும். ஓகே, திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் வீக் என்டிட்டி. நெக்ஸ்ட் டாபிக், என்டிட்டி இன்ஸ்டன்ஸ். என்டிட்டி இன்ஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்டிட்டிக்கு வேல்யூ கொடுக்குறோன்னா அந்த வேல்யூ தான் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அனிமல்ன்றது ஒரு என்டிட்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நம்ம நிறைய வேல்யூ இன்க்ளூட் பண்ணலாம். என்னென்ன இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாம். டாகு, கேட்டு, கவு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ரிபியூட்ஸ்னுடைய வேல்யூஸ், அதாவது அனிமல் என்ற ஆட்ரிபியூட்ஸ்னுடைய வேல்யூஸ். ஸோ இதை தான் நம்ம இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். ஸோ ஹியூமன், அனிமல்ஸ் இது எல்லாமே என்டிட்டிஸ். ஹியூமன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கான வேல்யூஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் இல்லை ஃபீமேல்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அனிமல்ஸ் போது நம்ம ஆல்ரெடி சொன்னோம் டாக், கேட்ஸ், லைன். ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டன்ஸ் கொடுக்கலாம். அதாவது நம்ம ஒரு என்டிட்டிக்கு கொடுக்குற வேல்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் என்டிட்டி இன்ஸ்டன்சஸ். நெக்ஸ்ட் டாபிக், ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்டிட்டி பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஆட்ரிபியூட்ஸ்னு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் டிஸ்கிரைப், குவான்டிஃபை, குவாலிஃபை, கிளாசிஃபை அண்ட் ஸ்பெசிஃபை அண்ட் என்டிட்டி. நெக்ஸ்ட்டு நம்ம ஆட்ரிபியூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்பராக கொடுக்கலாம், கேரக்டர்ஸாக கொடுக்கலாம்.
ஸோ அப்படி இல்லைனா நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக கொடுக்கலாம். இதை தவிர்த்து நம்ம வந்து எந்த வேல்யூஸுமே பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸில் இன்க்ளூட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் தேர் இஸ் 5 டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ ஆட்ரிபியூட், செகண்ட் சிம்பிள் ஆட்ரிபியூட்ஸ், தேர்ட் ஒன் காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ், ஃபோர்த் ஒன் சிங்கிள் வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ், ஃபிஃப்த் ஒன் மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, லெட்ஸ் see that ஒன் பை ஒன். கீ ஆட்ரிபியூட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கீ ஆட்ரிபியூட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிட்டியை யூனிக்யூவாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, அதாவது என்டிட்டியில் கொடுக்குற வேல்யூஸை யூனிக்யூவாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக என்டிட்டிக்கு நம்ம கீ செட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து கீ ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஆட்ரிபியூட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆட்ரிபியூட்ஸு அந்த ஆட்ரிபியூட்ஸை வந்து செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த சிம்பிள் ஆட்ரிபியூட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் வேல்யூ தான் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் see this. இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டிட்டிஸ், ஆட்ரிபியூட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆட்ரிபியூட்ஸை வந்து எலிப்ஸில் கொடுப்போம். அதாவது இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலிப்ஸ் ஷேப்ஸில் ஆட்ரிபியூட்ஸ் கொடுப்போம். ரெக்டாங்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்டிட்டிஸ் கொடுப்போம். இந்த என்டிட்டிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இது, அதாவது எம்ப்ளாயினுடைய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சிம்பிள் ஆட்ரிபியூட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ரிபியூட்ஸை வந்து டிவைட் பண்ண முடியாது, அதாவது 2-3 ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுக்க முடியும். அதாவது எம்ப்ளாயி ஐடினா ஒரு வேல்யூ தான் இருக்கும், ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு ஐடி நம்பர் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். நெக்ஸ்ட் காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ். காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆட்ரிபியூட்ஸை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ண முடியாது, பட் காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸை நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா more than one values that can be hold. Look at this example. இதில் எம்ப்ளாயின்ற என்டிட்டிஸில் நேம்ன்ற ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட்ஸை பார்த்தீங்கன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது சிம்பிள் ஆட்ரிபியூட்ஸில், பட் காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸில் we can divide into 2 or 3 or 4. that is a concept of composite attributes. நம்ம நேம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ். நெக்ஸ்ட் கான்செப்ட் சிங்கிள் வேல்யூட் ஆட்ரிபியூட். சிங்கிள் வேல்யூ ஆட்ரிபியூட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்ரிபியூட்ஸ்க்கு நம்ம ஒரே ஒரு வேல்யூ தான் இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேல்யூ ஆட்ரிபியூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயின்ற ஒரு என்டிட்டி இருக்குது. ஸோ இந்த என்டிட்டிக்கு ஏஜ்ன்ற ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏஜ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் மோர் தென் ஒன் கொடுக்க முடியாது. ஸோ இந்த கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேல்யூ ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயின்றது பார்த்தீங்கன்னா என்டிட்டி. ஸோ அந்த என்டிட்டிக்கு ஒரே ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, டிகிரின்ற ஆட்ரிபியூட்ஸ். இந்த டிகிரிக்குள்ளே நம்ம மல்டி வேல்யூஸ் இன்க்ளூட் பண்ணலாம். அதாவது ஒரு எம்ப்ளாயி ஒரு டிகிரி தான் முடிச்சிருப்பாங்கன்னு இல்லை, எத்தனை டிகிரி ஒன்றாலும் முடிச்சிருக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் தான் மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ். அதாவது ஒரு ஆட்ரிபியூட்ஸ்குள்ள நிறைய வேல்யூஸை இன்க்ளூட் பண்ணுற கான்செப்ட் தான் மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் ரிலேஷன்ஷிப் டைப். இது என்ன ரிலேஷன்ஷிப் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்டிட்டிஸ்க்கும் இன்னொரு என்டிட்டிஸ்க்கும் இருக்க லிங்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர் ஆர் 3 types of relationship are available in entity model. First type பார்த்தீங்கன்னா one-to-one relationship. Look at this. ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு என்டிட்டிஸ், எக்ஸாம் நம்பர்ன்றது ஒரு என்டிட்டிஸ். ஸோ இந்த ரெண்டு என்டிட்டிஸுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டன்ஸ் இருக்குது, அதாவது வேல்யூஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய நேம் தமிழ்ச்செல்வி, ஜெயபாண்டியன், சரோஜினி அப்படின்னு சொல்கிறது இங்கே இருக்குது. ஸோ எக்ஸாம் நம்பர் பார்த்தீங்கன்னா 1001, 1002, 1003ன்னு இருக்குது. அதாவது இங்கே ஸ்டூடெண்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட் என்டிட்டியில் இருக்க தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நம்பரில் இருக்க இன்ஸ்டன்ஸில், அதாவது ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கு. திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் one-to-one. அதே மாதிரி ஜெயபாண்டியன் இங்கே 1002 கூட மட்டுமே ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கு. திஸ் இஸ் அ one-to-one ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் பாருங்க. இங்கே ரெண்டு என்டிட்டிஸ் இருக்கு, டிபார்ட்மெண்ட்ன்ற ஒரு என்டிட்டிஸ் இருக்கு, ஸ்டாஃப் என்ற ஒரு என்டிட்டிஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, கம்ப்யூட்டர், தமிழ், மேக்ஸ். ஓகே, இங்கே ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 2 teachers or 3 teachers or 4 teachers இருப்பாங்க. தட் இஸ் a கான்செப்ட் ஆஃப் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி தமிழில் பாருங்க, தமிழ்லேயும் 2 teachers இருக்காங்க. அதாவது தமிழ்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல there is 2 teachers are available. அதாவது this is the concept of one to many relationship. நெக்ஸ்ட் லாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா many to many relationship.
Okay, look at this example. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி ஒன்று இருக்குது அப்படின்றத கன்சிடர் பண்ணிப்போம். லைப்ரரியில் ஒரு புக்கை எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றாலும் வாங்கலாம். அதாவது C++ன்ற புக்கை நிறைய பேர் வாங்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை புக் ஒன்றாலும் எடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். அதாவது C++ன்ற புக்கை பார்த்தீங்கன்னா இங்கே கலைவாணி மஞ்சுளான்றவங்க வாங்குறாங்க. அதே மாதிரி கலைவாணின்றவங்க இங்க C++ புக்கையும் அதே மாதிரி SQL புக்கையும் வாங்குறாங்க. திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். Next topic, relationship instance. Next topic, relationship instance. Relationship instance அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு என்டிட்டிக்கும் இன்னொரு என்டிட்டிக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ். லுக் அட் திஸ் டயக்ராம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா there is a two entities. என்டிட்டிஸ்னா எப்படி கொடுக்கணுன்றதை சொல்லியிருக்கேன். ரெக்டாங்கிளில் கொடுக்கணும். ஸோ பர்சன்றது ஒரு என்டிட்டிஸ்னு வச்சுப்போம், வெஹிக்கிள்ன்றது ஒரு என்டிட்டிஸ்னு வச்சுப்போம். ஸோ இந்த ரெண்டு என்டிட்டிஸ்க்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் வெஹிக்கிளை டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிரைவ்ஸ்ன்றது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சனுக்கும் வெஹிக்கிளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ், அதாவது ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்ஸில் கொடுப்போம். ஸோ அதுக்குள்ளே கொடுக்குற வேல்யூஸ் தான் ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப். இந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்பர் ஆஃப் என்டிட்டி டைப்ஸ் இன்வால்வ்டு நோன் அஸ் டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டர்ஸில் படிச்சிருப்போம், யூனரி ஆப்ரேட்டர்ஸ், பைனரி ஆப்ரேட்டர், டெர்னரி ஆப்ரேட்டர்ன்றது. ஒன் என்டிட்டி இருக்குன்னா யூனரி அப்படின்னு சொல்லுவோம். டூ என்டிட்டி கூட ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் பைனரி அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் த்ரீ என்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் டெர்னரி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன்ஸில் இருக்க எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்கனைசேஷன்ஸில் இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து மேனேஜராக இருக்கலாம். இட்ஸ் லைக் த லூப்பிங் கான்செப்ட். அதாவது மேனேஜராக இருக்கிறவரே பார்த்தீங்கன்னா உங்களை எம்ப்ளாயியாக இருப்பார், எம்ப்ளாயியாக இருக்கிறவரே மறுபடியும் மேனேஜராக இருப்பார். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் யூனரி மெத்தட். அதாவது ஒரே ஒரு ஆள் தான் ஸோ மேனேஜராகவும் இருக்கிறாரு ஆஸ் வெல் எஸ் எம்ப்ளாயியாகவும் இருக்காரு. திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் யூனரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைனரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எம்ப்ளாயின்ற ஒரு என்டிட்டிஸ்க்கும் டிபார்ட்மெண்ட்ன்ற ஒரு என்டிட்டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் ஃபார். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் பைனரி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷாப் எடுத்துப்போம். அந்த ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா கஸ்டமரு, ஐட்டமு, ஷாப் கீப்பர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு, ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ்ன்றதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டாபிக், கார்டினாலிட்டி. கார்டினாலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் இருக்குது, ஸோ இன்னொரு செட்டில் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் மேப் பண்ணுற ரிலேஷன்ஷிப் தான் என்ன சொல்லுவோம்னா கார்டினாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதை மேப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா there is a த்ரீ கிளாசிஃபிகேஷன்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப், ஒன் டு மெனி கோஆர்டினாலிட்டி, மெனி டு மெனி கோஆர்டினாலிட்டி. நம்ம முன்னவே இதை பற்றி ரிலேஷன்ஷிப் டைப்பில் படிச்சிருப்போம். லெட்ஸ் see here also. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒன் டு ஒன் கார்டினாலிட்டி. இதில் பாருங்கள், பர்சன்ன்ற ஒரு என்டிட்டிஸ் இருக்குது, வெஹிக்கிள்ன்ற ஒரு என்டிட்டிஸ் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது, அதாவது ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ஸை டிரைவ் பண்ணுறாரு. திஸ் இஸ் அ ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட்டு ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். இங்கே பாருங்கள், கஸ்டமர்ன்ற ஒரு என்டிட்டி இருக்குது, ஆர்டர் என்ற ஒரு என்டிட்டி இருக்குது. ஒரு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆர்டர் வேணாலும் பிளேஸ் பண்ணலாம். தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் ஒன் டு மெனி. அதாவது ஒரு கஸ்டமர்ஸு மெனி ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுறது, அதாவது ஒன் டு மெனி. நெக்ஸ்ட் கான்செப்ட் மெனி டு மெனி கார்டினாலிட்டி. இங்கே பாருங்கள், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டு நிறைய கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுறது, ஒரு கோர்ஸை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மூலயமா அப்ளை பண்ணுறது. தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் மெனி டு மெனி கோஆர்டினாலிட்டி. நெக்ஸ்ட் டாபிக், ER டயக்ராம். ஸோ இந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாவை விஷுவலாக எப்படி ஒன்னோட ஒன்று ரிலேட் ஆகிருக்குன்றதை ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கிறது தான் ER டயக்ராம்னோடைய வாக்கு. ஸோ இதில் ER டயக்ராம் யூஸ் பண்ணும்போது நிறைய நோட்டேஷன்ஸ், அதாவது நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் for representing the data into the entity, attributes and relationship. என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம முன்னவே சம் டாபிக்ஸில் படித்தோம். அதாவது என்டிட்டிஸ்க்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுவோம், ஆட்ரிபியூட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் யூஸ் பண்ணுவோம், ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டேட்டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா
சம் நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் டாபிக் ER டயக்ராம் நோட்டேஷன்ஸ். அதாவது நம்ம ER டயக்ராமில் இருக்க டேட்டாஸை எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஸோ எந்த சிம்பிள்ஸ் அதாவது எந்த நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்றதான் இந்த டாப்பிக்கில் படிக்க போகிறோம். என்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணலாம். ஒன்று ஸ்ட்ராங் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம், வீக் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங் என்டிட்டினா என்னென்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், வீக் என்டிட்டினா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்ட்ராங் என்டிட்டின்றது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுவோம். இதே வீக் என்டிட்டி அப்படின்றதுனா டபுள் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோம்பஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ரோம்பஸ் சிம்பிள்ஸ்னால் என்னன்னு தெரியும், டைமண்ட் ஷேப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ரோம்பஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம எலிப்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி ஆட்ரிபியூட்ஸை கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கீ ஆட்ரிபியூட்ஸ் ஃபார் என்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ்க்கு வந்து ஒரு கீ இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், அதாவது பிரைமரி கீயோ ஃபாரின் கீயோ எந்த கீ இன்க்ளூட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டிரைவ்டு ஆட்ரிபியூட்ஸ், அதாவது எலிப்ஸ் ஷேப்ஸ்குள்ளேயே இன்னொரு எலிப்ஸ் ஷேப்ஸ் இருக்கும். ஸோ அந்த எலிப்ஸ் ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா டாட்டட் எலிப்ஸாக இருக்கும். திஸ் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் டிரைவ்டு ஆட்ரிபியூட்ஸ். நெக்ஸ்ட் மல்டி வேல்யூடு ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மல்டி வேல்யூ ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பர் சொல்லலாம். ஃபோன் நம்பர்ன்ற ஆட்ரிபியூட்ஸில் நம்ம வந்து மோர் தென் ஒன் கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் மல்டி வேல்யூடு ஆட்ரிபியூட்ஸ். ஸோ அந்த ஆட்ரிபியூட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் எலிப்ஸ் யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ER diagram notations. Let's see this example for ER diagram. இந்த ER diagramல பார்த்தீங்கன்னா நிறைய என்டிட்டிஸ் இருக்குது. பேரண்ட்டு, ஸ்டூடெண்ட்டு, அட்மின்னு, கிளாஸ், சப்ஜெக்ட்டு, டீச்சர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டிட்டிஸ். ஸோ என்டிட்டிஸ்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். சம் ஆட்ரிபியூட்ஸ் நம்ம இதில் பார்க்கலாம். பேரண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நேமு, ஐடி, ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்னுடைய ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஐடி, நேமு, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இது எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். இதில் ஒரு என்டிட்டிக்கும் இன்னொரு என்டிட்டிக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், பேரண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் ஹாவ். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அட்மினுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் ரோல்ஸு. அதே மாதிரி அட்மின்னு தென் டீச்சர்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஹயர்ஸ். நெக்ஸ்ட் அட்மினுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஆட்ஸு. டீச்சர்ஸ்க்கும் கிளாஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இஸ் அசைன் டு. டீச்சர்ஸ்க்கும் சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ER டயக்ராம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்ஸ் டு MySQL. MySQLன்றது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் திஸ் இஸ் ஃபவுண்டட் பை மாண்டி வைட்னியஸ். இந்த MySQLக்கு பார்த்தீங்கன்னா நேமு, அவருடைய டாட்டர் நேம் பார்த்தீங்கன்னா மைன்ற நேமு அவர் இந்த SQLக்கு முன்னாடி ப்ரீஃபிக்ஸை ஆட் பண்ணார். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா MySQLன்ற நேம் வந்துச்சு. MySQLை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு டேட்டாபேஸும் SQL பற்றி தெரிஞ்சால் தான் நம்ம வந்து MySQLல ஒர்க் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் சி வாட் இஸ் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை தான் நம்ம வந்து டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோட்டோ கேலரிஸ் யூஸ் பண்ணுறோன்னா அந்த கேலரி தான் நம்ம வந்து டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேலரி பார்த்தீங்கன்னா விச் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் டேட்டாஸ். நெக்ஸ்ட்டு SQL. SQLன்றது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் கொரி லாங்குவேஜ். ஸோ இது வந்து ஒரு டேட்டாபேஸ்னு சொல்ல மாட்டோம். ஸோ அந்த டேட்டாபேஸை அக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு லாங்குவேஜ், ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அதை எஃபிஷியண்டான இன்ஃபர்மேஷனுக்கு டேர்ன் பண்ணுறது தான் இந்த SQLனுடைய வாக்கு. நெக்ஸ்ட்டு SQL ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா கரண்ட் வெர்ஷன் சொல்லுவோம். இப்போ SQLனுடைய கரண்ட் வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2003. ஸோ MySQLன்றது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓப்பன் சோர்ஸ்னால் என்னன்னு தெரியும் நமக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி ஃப்ளெக்சிபிள் டு சேஞ்சிங் த சோர்ஸ் கோட். நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நம்ம எப்போனாலும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணலாம், லைக் விண்டோஸ், லினக்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் ஓவர்வியூ ஆஃப் வெப் டேட்டாபேஸ். லெட்ஸ் சி வாட் இஸ் இட். அப்ளிகேஷனுடைய நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ அந்த டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒன்று ஹெவி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைட் டேட்டாபேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஹெவி டேட்டாபேஸஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது.
லைட் டேட்டாபேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் லிஸ்ட் ஆஃப் காமன்லி யூஸ்டு டேட்டாபேசஸ் கொடுத்துருக்காங்க. DB2, MySQL, Oracle, இந்த மாதிரி நிறைய டேட்டாபேசஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வெப் டொமைனுடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப் அப்ளிகேஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நிறைய வெப் அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆயிருந்துச்சு. நெக்ஸ்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஒர்க்கில் வர இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அதுக்கு தான் லைட் டேட்டாபேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நெட்ஒர்க் மூலயமா ரைஸ் ஆகிற ப்ராப்ளத்தை ஈஸியாக லைட் டேட்டாபேஸை ஹேண்டில் பண்ணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப் டேட்டாபேஸாக மாற ஆரம்பிச்சது. இந்த MySQL டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டேட்டாபேஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். லெட்ஸ் see the next topic, MySQL அட்மினிஸ்ட்ரேஷன். MySQL பார்த்தீங்கன்னா ஒரு DBAன்ற கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்டினுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தினுடைய கான்ஃபிகரேஷன்ஸ், அதாவது சாஃப்ட்வேர்னுடைய இன்ஸ்டாலேஷன்ஸ், அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி, டேட்டா பேக்கப், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேர் பண்ணிக்கிறது தான் இந்த DBAனுடைய வாக்கு. நெக்ஸ்ட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா DBAனுடைய பிரைமரி டாஸ்க்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ யூசரை கிரியேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆக்சஸ் ரைட்டை ப்ரொவைட் பண்ணுறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா DBAனுடைய வாக்கு, அதாவது டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னுடைய ரோலு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ யூசர் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம் MySQL அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா MySQL டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா யூசர் என்ற ஒரு டேபிள் இருக்குது. நம்ம இப்போ புதுசாக ஒரு யூசர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அதை அட்மின் மூலயமா கிரியேட் பண்ணுவோம். அப்படி கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூசர் நேமு, பாஸ்வேர்டு எல்லாமே வச்சு கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த யூசருக்கு பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆக்சஸ் ரைட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த யூசர் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாபேஸில் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை செலக்ட் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் ரைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டேபிளை நம்ம கொடுக்கணும். கன்சிடர் தட் யூசர் டேபிள் ஆஸ் த ஃபாலோவிங் ஃபீல்ட்ஸ்: போஸ்ட்டு, நேமு, பாஸ்வேர்டு, செலக்ட்டு, இன்சர்ட்டு, அப்டேட்டு. ஸோ இந்த ஃபீல்டெல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அப்படி கன்சிடர் பண்ணி நம்ம வந்து ஒரு நியூ யூசரை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்சர்ட் என்ற கொரி யூஸ் பண்ணுவோம் MySQL டேட்டாபேஸில். ஸோ அதனுடைய சின்டெக்ஸ் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இன்சர்ட் என்ற கொரிஸ் யூஸ் பண்ணி இன்சர்ட் இன்டூ எங்கே நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த டேபிளினுடைய நேம், யூசர் என்ற டேபிள் நேம். அப்புறம் ஸோ அந்த டேபிளில் இருக்க ஃபீல்ட்ஸு ஹோஸ்ட்டு, நேமு, பாஸ்வேர்டு, செலக்ட் PRIV, இன்சர்ட் PRIV, அப்டேட் PRIV. ஸோ இந்த ஃபீல்ட்ஸை இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஸோ இந்த வேல்யூஸ்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி அதுக்கான வேல்யூஸ் கொடுக்குறோம். அதாவது ஹோஸ்ட்டுக்கான வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்டு, நேமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ட்னு நேம் கொடுக்குறோம், பாஸ்வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கெஸ்ட் 1 2 3 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அந்த யூசருக்கு, அதாவது கெஸ்ட்ன்ற யூசருக்கு பார்த்தீங்கன்னா செலக்ட்டுக்கான பர்மிஷன் கொடுக்குறோம் Y, இன்சர்ட்டுக்கான பெர்மிஷன் கொடுக்குறோம் S, அதே மாதிரி அப்டேட்டுக்கான பெர்மிஷனும் கொடுக்குறோம் S அப்படின்றது. Yன்றது பார்த்தீங்கன்னா Sன்றது ரெப்ரசன்ட் பண்ணும். சப்போஸ் இது எல்லாமே நோ அதாவது என்னன்னு கொடுத்தோம்னா ஸோ இந்த யூசருக்கு, அதாவது இந்த நியூ யூசருக்கு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணுறதுக்கோ செலக்ட் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ எந்த பெர்மிஷனும் இருக்காது, டினைல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் த வே டு கிரியேட் எ நியூ யூசர் அக்கௌண்ட் இன் MySQL. இந்த கொரிஸை ஃபீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரிஸ் ஓகே, ஒன் ரோ அஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் MySQL இந்த லைனை பாருங்கள், MySQL ப்ளஸ் ப்ரிவிலேஜஸ் அப்படின்றது பாருங்கள். ஸோ இதை கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோன்னே என்ன பண்ணும் இந்த கொரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாபேஸை, அதாவது நம்மளுடைய டேட்டாபேஸை ரீபூட்டிங் பண்ணும். இது ஏன் நம்ம ரீபூட்டிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூசர்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த யூசர் அந்த டேட்டாபேஸில் அப்டேட் பண்ணுறதுக்காக மறுபடியும் அந்த டேட்டாபேஸை ரீபூட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளஸ் ப்ரிவிலேஜஸ் அப்படின்ற கொரிஸை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ண யூசர் பார்த்தீங்கன்னா அந்த யூசர் டேபிளில் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கு செலக்ட் கொரிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கொரிஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கெஸ்ட்ன்ற நேமை யூஸ் பண்ணி நான் ஒரு நியூ யூசரை வந்து யூசர்ன்ற டேபிளில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்ட்ன்றது இருக்கான்றதை நான் செக் பண்ண போகிறேன் பை யூசிங் த செலக்ட் கொரிஸ். ஸோ அதுக்கு எப்படி கொரிஸ் அப்ளை பண்ணணுன்றது தான் இந்த லாஸ்ட் ஒன். செலக்ட்ன்றது யூஸ் பண்ணி ஸ்டார் ஃப்ரம் எந்த டேபிளில், ஓகே, யூசர்ன்ற டேபிளில். ஸோ வேர் நேம், கெஸ்ட்ன்ற நேம் யூஸ் பண்ணி ஒரு யூசர் இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி
இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது கரெக்டாக இன்சர்ட் ஆயிருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கொரிஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். பட் பாஸ்வேர்டுன்றது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெஸ்ட் 123ன்றது உங்களுக்கு காமிக்காது. ஏன் அப்படின்னா MySQLன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூர்டுன்றதுனால உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டை காமிக்காது. அதுக்கு பதிலாக என்கிரிப்டட் பாஸ்வேர்டை காமிக்கும். ஏன் அப்படி காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாஸ்வேர்டை டேரெக்டாக இன்சர்ட் பண்ணாமல் பாஸ்வேர்டுன்ற ஃபங்க்ஷனை வச்சு இன்சர்ட் பண்ணுறதுனால அந்த பாஸ்வேர்டு நமக்கு காமிக்காது. என்கிரிப்டட் பாஸ்வேர்டை தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, we'll see the remaining topic in next video. Thank you.